நிறைய சொல்றாங்க, அவகிட்ட தான் சண்டை, ஆண்டவட்ட நான் நல்லா இருக்கிறையா, அவங்கிட்ட தான் சண்டை, ஆண்டவட்ட நல்லா இருக்கிறையா அப்படின்னு நினைக்கீங்களா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாரும் வேதாமத்தை திருப்புங்கள். மத்தேயு 5:23 24 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வேதாம் வைத்திருக்கிறவர்கள், கொஞ்சம் தூக்க வர்ற மாதிரி இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வேதாமத்தை எளிமின்னு கூட வாசிக்கலாம், தப்பே கிடையாது. என்ன தூக்க வருதையா, கொஞ்சம் எளிமின்னு வாசித்து நல்லா இருக்குன்னா எளிமினோட வாசிக்கலாம். வாசிப்போமா? மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஐயா, இந்த ஆரணைக்கு வர முன்னாடி, பண்டிகைக்கு வர முன்னாடி 500 நோட்டு வச்சிருக்கலாம், 100 நோட்டத்துக்கு பாக்கெட்ல வச்சுட்டு இன்னைக்கு பண்டிகை நாள் முன்னால கொண்டு தோத்திர காணிக்கை படைக்கணும் அப்படி வச்சுட்டு வந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் வச்சுட்டாரு, அதெல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கப்பா, நேரா போய் உனக்கு சண்டை போட்டு இருந்தால உன் சகோதரன் உன் சகோதரி உறவினர் இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் முத ஐக்கியமாயிட்டு பின்னால வந்து 500 நோட்டு கொண்டு பட. உன் பணத்துக்காக நான் இருக்கிறேன், வானத்தில் உள்ள பூமியில எல்லாம் என்னுடையவைகள், எல்லாம் என்னுடையவைகள். நீ நினைக்கிறா 500 நோட்டை போட்டா போதும் நினைக்கிறா. ஆண்டவருக்கு தேவை அது இல்ல. முதலாவது நீ சமாதானமாக வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், பின்பு உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவரோடு நான் சமாதானமா வாழ்றையா, ஆனா பக்கத்து வீட்டுல உங்ககிட்ட மட்டும் எனக்கு சண்டை அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, கண்ட சகோதரத்தில் அன்பு கூடாதவன், சொல்லுங்க, காணாத வீட்டில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ட சகோதரத்தில் அன்பு கூற முடியல, கடவுளையே பார்க்கல. யாரும் கடவுளை பார்த்துருக்கீங்களா? நிறைய சொல்றாங்க, அப்படி இருப்பாரு இப்படி பாரு. நானும் கண்ணை மூடி தான் ஜோமனி பார்க்கேன், ஒரு நாளும் செய்யல, அவரை பார்க்கலையா? நீங்க பார்த்திருந்தா சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்லுது, கண்ட சகோதரத்தில் அன்பு காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நாம அன்பு கூறுவதுதான் முதலாவது. சகோதரத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இணையானது என்று சொல்லி வேதம் சொல்லுது.